33வது திவ்யதேசம் திருத்தேவனார் தொகை அப்படிங்கிற திவ்யதேசம். பெருமாளுக்கு தெய்வநாயகன் இதே பேரோட பெருமாள் இன்னொரு திவ்யதேசம் வானமாமலைன்னு பேர். தோதாத்ரிநாதனுக்கும் தெய்வநாயகன் பேர், இங்கேயும் தெய்வநாயகன்கிற பேர்ல இருக்கார். தாயாருக்கு கடல் மகள் நாச்சியார் அப்படின்னு பேர். அதாவது தாயார் சமுத்திர மந்தனம் செய்யும் போது வெளியே வரும்போது தேவர்கள் பிரார்த்தித்தார்களாம், நீயும் பெருமாளுமாக காட்சி கொடுக்க வேண்டும், அந்த தம்பதியாய் காட்சி கொடுக்க வேண்டும். இது கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பெரிய வாகையக்காரர் இருந்தார், மகாவித்வான் பரமபக்தர் புரந்தரதாசர் என்று பெயர். அவரை கர்நாடக சங்கீதத்துக்கு பிதாமகர், ரொம்ப சிரேஷ்டர்னு கொண்டாடுறோம். அவர் தன்னுடைய சாகித்யத்தில் எடுக்கிறார், தாயார் வெளியில வந்தா, புராணம் அவ்வளவுதான் சொல்றது, மாலையை போட்டா பெருமாள் கழுத்துல போட்டா. அவர் ஒரு சின்ன ஒரு டிராமா மாதிரி அதில் பண்றார். என்னன்னா சமுத்திரராஜா வருணராஜா இருக்கார், அப்பா இருக்கார், பொண்ணு மகாலட்சுமி இருக்கா, கையில மாலை இருக்கு. அப்பா கொஞ்சம் கேட்க வேண்டாமா, அப்பானா ஒரு பெரிய செல்வந்தர், அப்பானா கொஞ்சம் சாய்ஸ்லாம் கொடுக்க வேண்டாமா, நீ இந்த பிராண்ட் போட்டுக்கிறியா, ஹஷ் பப்பீஸா, பாட்டாவா, அதுவா இதுவான்னு கேட்க வேண்டாமா. அந்த மாதிரி இங்க இருக்க மாதிரி பெருமாள், இவ்வளவு பெருமாள் இருக்கார், நீ எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற, அந்த எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற சாகித்யம் ரொம்ப பிரசித்தமான சாகித்யம். க்ஷீரப்தி கன்னிகே ஸ்ரீ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಯಾರಿಗೆ ವಧುವಾಗುವೆ, ಯಾರಿಗೆ ನೀನು ವಧುವಾಗುವೆ, ಯಾರ ನೀ ಕಲ್ಯಾಣ பண்ணிக்க போற, பதரிகாಶ್ರமದ நாராயணனிகோ, பத்ரிநாத்ல இருக்கக்கூடிய பெருமாளை பண்ணிக்க போறியா, அது 6வது நாள் 6:45 தானேப்பா வரும், நம்ம கணக்குப்படி 6வது நாள் தான் வரும் அது, அதனால 6:45 தானே வரும், ரொம்ப குளிர், என்னால் அங்கே பண்ணிக்க முடியாதுன்னு விட்டாலாம் தாயார். ஏன்னா பத்ரிநாத் தான் என்ன 6 மாதம் அங்கே தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியே சேவையே கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பத்ரிகாசிரமத்தில் 6 மாதம் சேவையே கிடையாது. எப்போ தீபாவளியாதோ நடை சாத்திடுவா. அடுத்தது தேவர்கள் அந்த 6 மாதம் பூஜை பண்ணுவாளாம். நீங்கள் பார்த்துருக்கலாம் கேட்காதீங்க, போய் பார்த்தா தானே தெரியும், தேவர்கள் வருவான்னு கேள்வி. அதனால இப்போ பதரிகாசிரமம் ரொம்ப குளிராக இருக்கு. அப்போ அந்த ஊர்வாசிகள்னா தெஹ்ராதூன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே கீழே இறங்கி வந்துருவா. தாயாரை கேட்டா, வில் யூ மேரி, நோ இட்ஸ் வெரி கோல்ட் பப்பா அப்படின்ட்டா. சரி, அதனால அயோத்தியாவில் பண்ணிக்கிறியாமா, அவர் தான் இப்போ பிரச்சனையெல்லாம் டிசம்பர் 6க்குலாம் நீ பயப்படவே வேண்டாம், அதான் கோவில் கீவில்லாம் வந்துடுத்து பாவம், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் ஒரு பாயிண்ட், மகாலட்சுமி ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட் சொன்னா, இது பாரு, சீதைக்கு மட்டுமே ராமன், சீதை மாதிரியே இன்னொத்தி ஆசைப்பட்டா, ஷூர்பனக்கான்னு மூக்குக்காது அருந்து போயிடுது. ஐ எம் வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் மை நோஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை நோஸ் பப்பா, அதனால அயோத்தியா நஹி சாயே அப்படின்ட்டா. சரி, துவாரகாதீஷ் ஸ்ரீநாத்ஜியை பண்ணிக்கிறியான்னு கேட்டால் அது ஷார்ட்டுண்டே இருக்கும். என்னன்னா துவாரகால 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் திரைய போட்டுருவா. என்னன்னா சப்பன் போக் ஃபாஃப்டா கான்வி டேப்லா சுந்தா இந்த மாதிரி மாற்றி வச்சிருந்தா இதுக்கு வழிச்சு கொட்டுறதுக்கே ரொம்ப நாழி ஆகும். அதனால இந்த ஸ்ரீநாத்ஜியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே நேர புரி ஜெகநாத், அவர் தான் இப்போ காப்பாற்றி வேற கொடுத்துருக்காரு இந்த தடவை. அதனால ஜெகநாத எம்பெருமாள், அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அவர் மேல ப்ராப்ளமே இல்லைப்பா, கூட நாத்தனார் இருப்போம், அங்கே சுபத்ரா வேற இருப்போம், இது யார் கல்யாணம் ஆகி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆத்துலேயே இருந்துட்டா இப்படி பிரச்சனையாச்சே, அதனால முடியாதுன்னுட்டா. சரி, பக்கத்தில் கொஞ்சம் கீழே குருவாயூர் பக்கமாக வரியா, அப்பா நான் 2 அடினா அது 1 அடி, அது எங்கே அது வளர்ந்து எப்போ நம்மளை வெளில கூட்டுன்னு போகுது, ஏறக்குறைய மடியில் நான் வச்சுன்னு அது கூட்டுன்னு போகணுமா இருக்கும், இது 1 அடி, இது வேண்டான்னுட்டா. சரி, இப்படி ஒரு திவ்யதேசமாக ரங்கநாதரை மணந்து கொண்டார் அப்படின்னு புரந்தரதாசர் ரொம்ப அழகாக சாகித்யத்தில் எழுதுறார். ஸ்ரீமுஷ்ணதா ஆதிவராக நிகோன்ல எழுதுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளையும் தாயாரையும் சமுத்திரமந்தனமான ஒரு தம்பதியா சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட ஊர் திரு தேவனார் தொகை. தேவன தேவ, தமிழ்ல அந்த தே வித்தியாசமே இருக்காது. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் ஒரு வியாக்கியானம் பண்ணார், பகவத் குண தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம்னா கண்ணாடி, ஆனால் தமிழில் நீங்கள் எழுதினேன்னா தர்ப்பணம்னு மாறிடும். அந்த அந்த புஸ்தகத்துக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணிவிட வேண்டியது தான், ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் படிக்க போகிறது இல்லை, அதை எப்படி இருந்தாலும் தர்ப்பணமே பண்ணிவிடலாம் அதுக்கு. அதனால திரு தேவனார் தொகை, தேவர்கள் சேவிச்ச இடம், அது கொஞ்சம் அருவி ஆழ்வார்கள் தேவனார் தொகைன்னு மாற்றிவிட்டா. நன்னா ஞாபகம் வச்சுங்கோ, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சில அக்ஷரங்கள் பிராச்சீன பாசுரங்கள்ல இருக்காது. இப்போ ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பற்பநாபன் தான் சொல்லணும், பத்மநாபன் சொல்லக்கூடாது. பற்பநாபன் தான் ஆழ்வார் எடுத்திருக்கா. ஆண்டாள் இருக்கும்போது பற்பநாபன் கையில். அதே மாதிரி பாருங்க,
புருஷன்னு சொல்றோம் இல்லையா, புருஷ சூக்தம் தேசிகன் அப்படியே எடுக்கல. புருடன் மணிவரமாக பொன்னாமூல பகுதி மறுவாக மாந்தண்டாகன்னு எடுக்கார். புருஷன் புருடன், பத்மநாபன் பற்பநாபன், திரு தேவனார் தொகை திரு தேவனார் தொகை. அதனால தேவனார் தொகை ஆழ்வார் எடுக்கிறார். கும்பமிகு மதையானை பாகனோடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்து எரிந்த கூத்தன் அமர்ந்து உறையுமிடம் வம்பவிழும் செண்பகத்தின் மனம் கமழும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் பொழில் புடைசூழ் திரு தேவனார் தொகையே அப்படின்னு 33வது திவ்யதேசம் எடுத்திருக்கோம்.